முதலமைச்சராக வந்த பிறகு பல்வேறு மாநிலங்களிலேயும் தொடர்ச்சியாக எப்படி பிஜேபி வெற்றி பெறுகிறது என்று ஆராய்ச்சி செய்தார். அப்படி ஆராய்ச்சி செய்ததற்கு பின்னாலே தான் பல மாநிலங்களிலே இறந்தவர்கள் ஓட்டு போடுகிறார்கள், உயிரோடு இருப்பவர்களுக்கு ஓட்டில்லை. இதெல்லாம் தெரிய வந்தது. எனவே இந்த ஓட்டு திருட்டை, ஓட்டிலே நடக்கிற மோசடியை மக்களிடத்திலே விளக்குவதற்காக தேர்தல் விரைவிலே நடக்க இருக்கிற பீகார் மாநிலத்தில் ஏறக்குறைய 15 நாட்கள் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். லட்சோப லட்ச மக்களை போகிற எல்லாம் சந்தித்தார். பீகாரிலே வரப்போகிற தேர்தலிலே நம்முடைய கூட்டணி ஆட்சி பீகாரிலே ஏற்படக்கூடியதற்கான அஸ்திவாரத்தை பீகார் மாநிலத்திலே 15 சுற்றுப்பயணத்தின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஓட்டு திருட்டு மற்ற மாநிலங்களிலே நடைபெறக்கூடாது. நம்ம சிதம்பரம் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலே நடக்காது, நடக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கிற அங்க இருக்கிற வயதான பாட்டிக்கு கூட தெரியும் அந்த ஊரிலே உள்ளூர் ஆள் யார், வெளியூர் ஆள் யார் என்று. எவனாவது வெளியூர்காரர் ஓட்டு போட வந்தால் அங்க இருக்கிற தாத்தா கூட தடுத்து நிறுத்துவார், பாட்டி கூட தடுத்து நிறுத்தும். அதை மீறி வெளியூரால் வந்து ஓட்டு போட முடியாது. வேண்டுமானால் அடையாளம் தெரியாத நகர்ப்புறங்களிலே சில இடங்களிலே சில வாக்கு மாற்றங்கள் திருத்தங்களை செய்ய முடியும், மிக குறைவான அளவிலே. தமிழ்நாடு வெடிப்பான மாநிலம், அதுபோலத்தான் கேரளாவும். ஆனால் வட மாநிலங்களிலே பல மாநிலங்களிலே இன்னமும் பெரும்பாலும் மோசடி நடக்கிறது. அந்த மோசடி தமிழ்நாட்டிலேயும் நுழைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக, மக்களிடத்திலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய சகோதரர் செல்வ பிறந்தகை அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு திருநெல்வேலியிலே ஒரு மாபெரும் மாநாட்டை அவர் கடந்த சில நாட்களாக முயன்று இங்கே வெற்றிகரமான மாநாட்டை சிறப்பாக கூட்டியிருக்கிறார். அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிற தோழர்கள், அன்றைய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்கள், துணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மாநில பொருளாளர் ரூபி மனோகரன் அவர்கள், அவர்களுக்கு துணையாக இருந்த மாநகர தலைவர் அருமை தம்பி சங்கரபாண்டியன் அவர்கள், அவர்களுக்கு துணையாக இருந்த மற்ற மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லோருக்கும் நான் பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊட்டி தொடங்கி கன்னியாகுமரி வரை, தருமபுரி கிருஷ்ணகிரி தொடங்கி கடலோர பகுதி எல்லா பகுதிகளிலேயும் சரி, இங்கே எல்லா மாவட்டங்களிலே இருந்தும் இங்கே வருகை இருந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாக்கு திருட்டை கண்டிக்க, அது சம்பந்தமான மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த இந்த மாநாடு என்றாலும் இந்திய அளவிலே இந்தியா 3 இந்தியாவாக இருக்கிறது. ஒன்று ஏழை இந்தியா, இன்னொன்று நடுத்தர மக்கள் வாழும் இந்தியா, இன்னொன்று பணக்காரர்களுடைய இந்தியா. மோடியுடைய ஆட்சியில் மிடில் இன்கம் குரூப், நடுத்தர வர்க்கம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இப்படி மாநில மத்திய அரசிலே சம்பளம் வாங்குகிற நடுத்தர மக்கள், அவர்களுடைய வாழ்விலே வளர்ச்சியும் இல்லை, தேர்ச்சியும் இல்லை, அப்படியே இருக்கிறார்கள். பணக்கார வர்க்கம் மேலும் மேலும் பணக்காரராய் கொண்டே போகிறார்கள். ஏழை வர்க்கம் மேலும் மேலும் ஏழையாய் கொண்டே போகிறார்கள். ஆலோசனைகளை வழங்குவதிலே நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னதை கேட்டால், இன்றைக்கு மீண்டும் மீண்டும் ஜிஎஸ்டிக்கான கூட்டத்தை கூட்ட வேண்டியதில்லை. அவர் தான் சொன்னார், ஜிஎஸ்டி 18% மேல் இருக்கக்கூடாது என்று முதல் சொன்னவர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். இன்றைக்கு கூட்டம் போட்டு அவர் சொன்ன ஒவ்வொன்றையும் இன்றைக்கு படிப்படியாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறுமான சூழலிலே இந்திய நாடு மோடியுடைய ஆட்சியின் கீழே அல்லோலப்படுகிறது. அதில் மாற்றம் வேண்டும் என்றால் நம்முடைய இனிய தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே ஆட்சி வர வேண்டும். அப்போதுதான் இந்த மாற்றங்களை காண முடியும். ஒரே ஒரு வேண்டுகோள் மாநில மத்திய அரசுக்கு, தங்கத்தின் விலை வானத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஏழைகள் மஞ்சள் கயிறை கட்டி தாலி கட்டலாமே தவிர 1 கிராம் தங்கம் வாங்கி ஏழை எளிய மக்கள் தாலி கட்ட முடியாது.
எனவே நான் மாநில மத்திய அரசை கேட்டுக்கொள்வேன், அது தாலிக்கு தங்கமாக இருந்தாலும் சரி, தங்கத்திலே தாலியாக இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் 1 கிராமிலாவது 2 கிராமிலாவது வறுமை கோட்டுக்கு கீழே ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், மிக பின்னிய மக்கள், ஏன் எல்லா தரப்பு மக்களுக்கும் இதுல ரிசர்வேஷன் வேண்டியதில்லை. ஏழைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த ஏழை தாய்மார்கள் சகோதரிகள் திருமணங்கள் செய்கிற போது 1 கிராம் 2 கிராம் தங்க தாலியை மத்திய அரசும் மாநில அரசும் சமபாதியாக பங்கிட்டு வழங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த மாநாட்டின் மூலமாக வற்புறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த அனைவருக்கும், சகோதரர் செல்வப்பிரதை உட்பட அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தோழர்களே, இங்க பாருங்க, வலது பக்கம் இடது பக்கம் மீண்டும் கூட்டமா நின்றுட்டு இருக்கீங்க. இது நம்முடைய